ஹே ஹாய், இன்னைக்கு நான் ஒரு சிம்பிளான கொரியன் ஸ்டைலில் கேரட்டு வெள்ளரிக்காய் வச்சு சாலட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காவை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி உப்பு போட்டு நல்லா ஊற விட்டுருங்க. எதுக்குன்னா குக்கும்பரில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் எடுக்கிறதுக்கு. அப்போ தான் சாலட் பண்ணும்போது தண்ணியாக ஆகாமல் இருக்க இப்படி பண்ணுறோம். அதுக்கப்புறம் கேரட்டை ஸ்லைஸ் மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது சாலட் பண்ணும்போது ஒரு நேச்சுரல் ஸ்வீட் கொடுக்கும். தென் பூண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா நம்ம கொரியன் ஸ்டைலில் பண்ணுறோம். கொரியன் ஃப்ளேவர் வரதுக்கு பூண்டு கட் பண்ணி வச்சுக்கிறோம். அண்ட் லாஸ்டா ஒரு 4 கிரீன் ஆனியனை கட் பண்ணிக்கோங்க. இது சாலடை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க யூஸ் ஆகும். சரி, இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ சாலட் பண்றதுக்கு ஒரு பவுல்ல ஃபர்ஸ்ட் சுகரை போடுங்க. எதுக்குன்னா வினிகரோட புளிப்பு டேஸ்ட் தெரியாம இருக்க சுகரை யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் சில்லி ஃபிளேக்ஸ், இது ஸ்பைசியா இருக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க பூண்டை பவுல்ல போடுங்க. தென் ஒரு ஸ்பூன் வினிகர் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்டா கொஞ்சமா சசமே ஆயில் அண்ட் சசமே சீடை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேல கட் பண்ணி வச்சிருக்க கேரட் போட்டுக்கோங்க. தென் ஊற போட்டிருந்த வெள்ளரிக்காவை தண்ணி இல்லாம எடுத்து போடுங்க. அண்ட் லாஸ்டா கிரீன் ஆனியனை போட்டுக்கோங்க. இப்போ அடியில இருக்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணா டேஸ்டான சாலட் ரெடி. ஆக்சுவலா நான் இதை ட்ரை பண்ணும்போது பெருசா டேஸ்டா இருக்குதுன்னு நினைச்சேன். ஏன்னா வினிகர்லாம் ஆட் பண்றோம்ல, ஸோ அதான் அப்படி நினைச்சேன். பட் நான் நினைச்சதை விட செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். until then bye bye.